முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அயோத்தியில் ஸ்ரீராமர் பிராண பிரதிஷ்டை செய்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதிஷ்டை வழிபாட்டில் RSS தலைவர் மோகன் பகவத், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், ராம ஜென்ம அறக்கட்டளை தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அயோத்தியில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் விழா. காவி கொடியும் ஜெய் ஸ்ரீராம் வாசகம் அடங்கிய பதாகைகளுடன் விழா கோலம் காணும் அயோத்தி. அயோத்தி கும்பாபிஷேக விழாவில் நடிகர்கள் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி, ரன்பீர் கபூர், கங்கனா உள்ளிட்ட திரை நட்சத்திரங்கள் பங்கேற்பு. முகேஷ் அம்பானி, சச்சின் டெண்டுல்கர், அனில் கும்ப்ளே உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டனர். ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை நேரலையாக மாநிலத்தில் ஒளிபரப்ப தடை விதித்ததாக தொடரப்பட்ட வழக்கு. தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். தனியார் கோயில்களில் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை நேரலை செய்ய காவல்துறை அனுமதி தேவையில்லை. அறநிலையத்துறையின் கீழுள்ள கோயில்களில் நேரலை செய்ய கட்டுப்பாடுகளுடன் செயல் அலுவலர் அனுமதியளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அசாமில் கோயிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதற்கு ராகுல் காந்தி கண்டனம். கோயில் வாசலிலேயே அமர்ந்து பக்தி பாடல்கள் பாடி கட்சி தொண்டர்களுடன் போராட்டம். தமிழகத்தில் மொத்தம் 6.18 கோடி வாக்காளர்கள். ஆண்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம். இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ. பில்கிஸ் பனோ வழக்கில் விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகள் 11 பேரும் கோத்ரா சிறையில் சரண். சிறை திரும்ப கூடுதல் அவகாசம் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததால் சரணடைந்தனர். நாட்டின் 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு மெரினா காமராஜர் சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் ஒத்திகை. அமெரிக்காவில் ஏர் ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 3 ஊழியர்கள் உயிரிழப்பு. நோயாளியை மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு தளத்திற்கு திரும்பிய போது விபத்து.